இங்கே 1 பத்தாதுன்னு 2, 2 பத்தாதுன்னு 3, அந்த 3க்கு பிறந்தவர்களுக்கு பதவிகள் பத்தாது என்று பல, அதில் ஒன்றுக்கு பிறந்த நாள் வேறு. பிறந்தநாள் கொண்டாடணும், தப்பு கிடையாது. ஏதாவது சாதிச்சுட்டு கொண்டாடணும், ஏதாவது சாதனைகள் செய்துவிட்டு மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நின்றுவிட்டு கொண்டாடணும். இரண்டாவது, நீங்க கொண்டாடக்கூடாது, மக்கள் உங்களுக்காக கொண்டாடணும். நேற்று நாங்க கொண்டாடணும்ல எங்கள் தலைவருக்காக, அது மாதிரி மக்கள் உங்களுக்காக கொண்டாடணும். இருக்கிறானோ இல்லையோ உங்களை எண்ணுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது அல்லவா, அவர் தலைவர். நாங்கள் பிறந்து விட்டோம், இந்த குருதியில் நாங்கள் பிறந்து விட்டோம், இந்த விந்துக்கு நாங்கள் பிறந்து விட்டோம், அதனால் நாங்கள் தலைவர்களாக பிறந்து விட்டோம் என்றால் அதுதான் சனாதனம். சனாதனம் என்பது என்ன? பிறப்பின் அடிப்படையில் ஒருவனுக்கு தகுதி வருகிறது என்று பேசுவதுதான் சனாதனம். அப்படி பார்த்தா இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் தான் பெரிய சனாதன இயக்கங்கள், பெரிய சனாதன இயக்கங்கள். அந்த சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசுவார்கள், அதை அவர்கள் குடும்பத்தில் முதலில் ஒழிக்க வேண்டும். பிறப்பின் அடிப்படையில் ஒருவருக்கு தகுதி வருகிறது என்ற அடிப்படையில் நீங்கள் தானே சனாதனத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். சரி, தமிழ்நாட்டு அரசியலை தவிர்த்து நமது இன அரசியலை பேசுவோம். ஏன்னா தமிழ்நாடு அரசியல் வேற, நமது இன அரசியல் வேறங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. தமிழ்நாடு அரசியல் ஒரு குடும்பத்திற்கான அரசியலாகவே சுருங்கி விட்டது. சிலர் சொல்கிறார்கள் அந்த குடும்பத்தின் தயவில் தான் மாவீரர்கள் தினம் நடக்கிறது என்று. எவ்வளவு ஒரு மலிவான ஒரு அவதூறு பேச்சுக்கள் இவையெல்லாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எந்த குடும்பத்திற்கு எதிராக, யாருடைய சுயநலத்திற்கு எதிராக, யாருடைய சதிகாரத்தன்மைக்கு எதிராக நாம் களம் கண்டோம்? அவர்கள் நம் பின்னால் இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு நாக்கு கூசவில்லையா? நாக்கு கூசவில்லை? உங்களோடு பயணித்தவர்கள் தானே அனைவரும், எல்லாம் ஒன்னாதானே பயணிச்சோம். அது எப்படி எங்களுடைய உணர்வை கூட புரிந்து கொள்ளாத நபர்களாக இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. எத்தனை கூட்டங்கள், எத்தனை மேடைகள், எத்தனை போராட்ட களங்கள், மக்கள் அழுகும் போது அழுது, மக்கள் வழியில் துடிக்கும் போது துடித்து போனவர்களை பார்த்து இவர்கள் எல்லாம் இந்த மக்களை கொலை செய்வதற்கு துணை சென்றவர்களோடு சென்று விடுவார்கள் என்று சொல்வது எவ்வளவு ஒரு மலிவான அவதூறு. இந்த அவதூறை ஒரு திராவிடன் கூட சொல்ல மாட்டான். அத்தகைய ஒரு அவதூறு, வேதனையும் வலியும் மிகுந்த ஒரு அவதூறு. அவதூறுகளால் அரசியலை ஒரு நாளும் செய்ய முடியாது, இதை புரிந்து கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் அவதூறுகளால் அரசியலை செய்ய முடியாது. அவதூறை வைத்து வென்றவர்களும் யாரும் இல்லை.